إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் கிருபையும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை தமது வாழ்வில் நெறிபெறலாமல் பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தொடக்கம் அத்துணை நல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று அவனுடைய இல்லத்தில் அவனை வணங்கி வழிபடுவதற்காக அவனை நினைவு கூறுவதற்காக ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் என்னென்றும் உண்டாகட்டுமா. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழல்களிலும் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று நடப்பதன் மூலம் அவனுடைய விலக்கல்களை தவிர்த்து நடப்பதன் மூலம் தக்வாப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற உபதேசத்தை எனக்கும் பின்னர் உங்களுக்கும் செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை குறித்து நமக்கு நினைவூட்டி இருக்கிறார்கள், மறுமையை எச்சரித்திருக்கிறார்கள். மறுமை குறித்து பல அடையாளங்களை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். அதில் எவ்வாறு நாம் செயல்பட வேண்டும் என்கிற வழிகாட்டுதலையும் வழங்கி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் முன்னறிவிப்புகளின் அடிப்படையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கால சூழலில் எவைகளெல்லாம் சிறு அடையாளங்களாக ஹதீதுகள் நமக்கு உணர்த்துகிறதோ அதில் பல விஷயங்களை நாம் அவ்வப்போது அறிந்து கொண்டு வருகிறோம். நிகழ்காலங்களில் அது நடந்தேறிக் கொண்டிருப்பதை, அதன் மூலம் ஹதீதுகள் உண்மைப்படுத்தப்படுவதை
நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். அதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையின் அடையாளங்களில் ஒன்றாக சொல்கிற போது இத்ஹாருல் ஃபிதன் என்று குறிப்பிடுகிறார்கள். சோதனைகள், குழப்பங்கள் அதிகரிக்கும். அது சமூகத்தில் வியாபிக்க ஆரம்பித்துவிடும். மக்களில் பெரும்பாலானவர்கள் இந்த சோதனைகளில், குழப்பங்களில் தங்களை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்வார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். அந்த சோதனையின் தாக்கம் அவர்களது ஈமானை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அவர்களிடத்தில் உருவாகக்கூடிய, பரவக்கூடிய இந்த குழப்பங்கள் என்பது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் ஈமானை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெவ்வேறு ஹதீதுகளிலே நமக்கு குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியிலே இவ்வாறு குறிப்பிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹல் தரவுன மா அரா, நான் பார்ப்பதை நீங்கள் பார்க்கிறீர்களா அப்படின்னு சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். பின்னர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி லஅரா மவாகிஅல் ஃபிதனி خلال بيوتكم كمواقع القطر. என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் மழை இறங்குவதை போல உங்களுடைய வீடுகளில் குழப்பங்கள் இறங்குவதை பார்க்கிறேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதை சொல்லுகிற போது சஹாபாக்களிடத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஆனால் மறுமையின் அடையாளமாகவே இந்த செய்தியை நாம பார்க்க வேண்டி இருக்கிறது. இன்றைக்கு பல ஃபித்னாக்கள், குழப்பங்கள் வீடுகளில் இறங்கிக் கொண்டிருக்கிற வண்ணமே இருக்கிறது. அதனால் பல்வேறு ஈமானிய பலகீனங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், பாதிரு பில் அமல், அமல்களை நீங்கள் துரிதப்படுத்துங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எதற்கு முன்பதாக இருள்களை போன்ற குழப்பங்கள் வருவதற்கு முன்னால் நீங்கள் அமல்களை துரிதப்படுத்துங்கள் அப்படிங்கிறாங்க சஹாபாக்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கடும் இருட்டான இடத்துக்குள்ளால் நுழையக்கூடிய ஒருவர் தனக்கு முன்னால என்ன இருக்குது, பின்னால என்ன இருக்குது, சூழ என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளாமல் அதிலிருந்து வெளிவர இயலாமல் எப்படி தவிப்பாரோ அதுபோன்று இந்த இஸ்லாமிய சமூகத்தில் குழப்பங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது ஏற்படுகிற சூழலில் அமல்கள் இஸ்லாமிய சமூகத்திலே குறைந்து போகும். அது ஏற்படுவதற்கு முன்னால் நீங்கள் அமல்களை துரிதப்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அந்த ஃபித்னாக்களுடைய ஆரம்ப நிலை எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஃபயுஸ்பிஹு முஃமினன் வயும்சி காஃபிரா, காலையில் முஃமினாக அடைபவர் மாலையில் காஃபிராகி விடுகிறார். வயும்சி முஃமினன் வயுஸ்பிஹு காஃபிரா, மாலையில் முஃமினாக இருப்பவர் காலையில் காஃபிராகி விடுவார். அவர்களது செயல்பாடுகளில், பேச்சுக்களில், நடவடிக்கைகளில் ஈமானிய பலவீனங்களை உணர்கிற அமைப்பிலே தான் செயல்பாடுகள் இருக்கும். ஃபித்னாக்களுடைய தாக்கங்கள், பிரதிபலிப்புகள் இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ஏதோ ஒரு கட்டளையை புறக்கணிப்பதனால், செய்யாமல் விடுவதனால் அவர் காஃபிராகி விடுகிறார். அல்லாஹ்வுடைய தடுப்புகளில்
விலக்கல்களில் எதையாவது ஒன்றை செய்வதன் மூலம் அவர் பாவியாகி விடுகிறார். இவ்வாறு ஈமானிய பலகீனங்கள் நிறைந்து காணப்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதோடு அதனுடைய எல்லை பகுதி மிகப்பெரிய தாக்கம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யபீஉ தீனஹு அரதம் மினத் துன்யா. அவர்களில் மிக குழப்பத்திற்குள் உள்ளானவர்கள், ஈமானிய பலகீனத்தில் மிக அதிக நிலையில இருப்பவர்கள் தங்கள் ஈமானை உலகத்தின் அற்பங்களுக்காக விட்டு விடுவார்கள் அப்படிங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நிகழ்கால சூழலை நாம் பார்க்கிற நேரத்தில் இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஈமானில் ஏற்பட்டிருக்கிற அவல நிலையை பார்க்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மையானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நம்முடைய ஈமானை நாம் பரிசீலிக்க வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். நம்முடைய ஈமான் குழப்பங்களால் பலகீனப்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எந்த வகைகளிலும் அந்த குழப்பங்கள் நமது ஈமானை பாதித்து விடக் கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியின் மூலம் உணர்த்துகிறார்கள். ஆனால் நம்முடைய கால சூழல் எப்படி இருக்கிறது? இஸ்லாமிய சமூகத்தினுடைய வாழ்வு நிலையும் சிந்தனை நிலையும் ஈமானை ஒட்டி எப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை வருத்தத்தோடு நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் 5 நேரமும் தொழக்கூடியவர்களாக இருக்கலாம், நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், இன்ன பிற நல்ல காரியங்களை நாம் செய்பவர்களாக இருக்கலாம். ஆனால் ஈமானை பரிசீலனை செய்யவில்லை என்றால் இந்த அமல்கள் எல்லாம் வீணாகி போகிற அமைப்பில் மாறிவிடும். இந்த அமல்களை நாம் நிலைப்படுத்த வேண்டுமானால் நம்முடைய ஈமானை நாம் பரிசீலனை செய்வது மிக மிக அவசியமானது. ஃபித்னாக்களின் சூழல்களில், குழப்ப நிலைகளில் மிக அதிகமாக பாதிக்கப்படுவது நம் உள்ளங்களில் இருக்கிற ஈமான் ஆகும். ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசிய தோழர் என அறியப்பட்டவர். முக்கியமான தகவல்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபித்தோழரிடத்தில் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக முனாஃபிக்குகள் யார் என்கிற பட்டியலை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனிதரிடத்தில் நபித்தோழரிடத்தில் கொடுத்திருந்தார்கள். அந்த நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல அடிக்கடி கேட்டது என்ன என்பதை அவர் குறிப்பிடுகிறார். தன்னோடு இருந்த பெரும் சஹாபாக்கள், அதிகமான சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அதிகமாக நன்மைகளை குறித்து கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இதை செய்தால் என்ன நன்மை கிடைக்கும், இப்படி இருந்தால் என்ன நன்மை கிடைக்கும் என அதிகமாக நன்மைகளை பற்றி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அதிகமாக தீமைகளை பற்றி கேட்டுக்கொண்டே இருப்பேன். ஏன் அவ்வாறு கேட்பேன் என்பதை நபித்தோழர் சொல்கிறார். நான் அறியாமல் கூட அந்த பாவங்களில் விழுந்து விடக்கூடாது, என்னில் ஈமானிய பலகீனங்கள் உருவாகிவிடக்கூடாது என்பதற்காகவும் அதிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் நான் அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பாவங்களை பற்றி கேட்டுக்கொண்டே இருப்பேன் என்று சொல்கிறார். நன்மைகளை குறித்து கேட்கிற ஒரு சமூகத்திற்கு மத்தியில் ஒரு நபித்தோழர் தான் எந்த வகையிலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, தன் ஈமான் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் அதிக கவனம் செலுத்தியதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நாம் செய்கிற எந்த ஒரு செயலிலும் தவறுகள் நிகழ்ந்து விடக்கூடாது, பாவங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது, அறியாமல் கூட அது நிகழ்ந்து விடக்கூடாது என்கிற கவனம் எதை காட்டுகிறது என்றால் அவர்களது ஈமானிய நிலைப்பாட்டையும் அதை பாதுகாப்பதற்கு அவர்கள் எடுத்த முயற்சியையும் காட்டுகிறது. இன்னைக்கு இந்த சிந்தனை நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
நம் ஈமான் நம்மை விட்டு பறிபோய் கொண்டிருப்பதை உணராத சூழலில் தான் இஸ்லாமிய சமூகம் ஆண்டு கொண்டிருக்கிறது. சில நிமிடங்கள் அமர்ந்து தன் ஈமானை சுய பரிசோதனை செய்வதற்கு கூட நேரமில்லாத அமைப்பில் இஸ்லாமிய சமூகம் உலகத்தோடு ஒன்றிணைந்து ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் நம் முன்னோர்களான சஹாபாக்கள் உலகத்தின் போக்கிற்கு பின்னால் சென்று விடாமல் தங்கள் ஈமானை நிலைப்படுத்துகிற அமைப்பில் செயல்பட்டதை வரலாறு சொல்கிறது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் தோழர்களில் எவரையாவது ஒருவரை கண்டுவிட்டால் அவரிடத்திலே சொல்வார்கள், இஸ்திஜ்லிஸ் நுக்மினு சாஅத்தன், நீங்கள் எங்களோடு வந்து அமருங்கள். இஜ்லிஸ் பினா நுக்மினு சாஅத்தன், எங்களோடு அமருங்கள். சில நிமிடங்கள், சில மணி நேரங்கள் நாம் நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளலாம், நாம் ஈமான் கொள்ளலாம் என்று சொல்வதாக வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. சில நிமிடங்கள் அமர்ந்து நாம் அல்லாஹ்வை குறித்தோ அவன் மார்க்கத்தை குறித்தோ நம் ஈமானிய நிலைப்பாட்டை குறித்தோ நாம் மாறி மாறி பகிர்ந்து கொள்வதன் மூலம், ஒருவருக்கொருவர் செய்தியை கடத்திக் கொள்வதன் மூலம் நம்முடைய ஈமானை நாம் சீர்படுத்திக் கொள்ளலாம் என சஹாபாக்கள் முன்னின்றதை இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் அதிகமாக உரையாடியதை நாம் பார்க்கிற போது அவர்களின் ஈமானிய தேட்டங்களையும் அது பாதுகாக்கப்படுவதற்குரிய முயற்சி எடுத்தமையையும் செய்திகள் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு அந்நிலையை இஸ்லாமிய சமூகம் இழந்திருக்கிறதை வேதனையோடு நாம் பார்த்து கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் சார்ந்த இந்த பகுதிகளில் நிகழ்பெறக்கூடிய எத்தனை குழப்ப நிலைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அவைகளின் மூலம் எத்துணை நம்முடைய ஈமானிய பலகீனங்கள் வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருப்பது என்பதை நாம் சிந்திக்க மறந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஃபித்னாக்களில் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வது, நம் ஈமானை பாதுகாத்துக் கொள்வது என்பது மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. இஸ்லாம் அதற்கான வழிகளையும் சொல்லி காட்டுகிறது. முதலில் பாதிக்கப்படுகிற ஈமானை சீர்படுத்துவதற்குரிய எல்லா வழிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. சில காரணங்களை இமாம்கள் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். அவைகளை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். குழப்பங்கள் நிரம்பி காணப்படுகிற சூழலில் செய்ய வேண்டிய முதல் வேலையாக ஹதீஸ்களிலும் குறிப்பிடக்கூடியது என்னவென்றால், எங்கே குழப்பங்கள் நிகழ்கிறதோ அங்கிருந்து ஒருவர் தனிமைப்படுவது முதன்மை, அவர் ஃபித்னாவில் விழாமல் இருப்பதற்கான காரணமாகும். தனிமையில் வந்து விடுவது, தனிமையில் ஒதுங்கி விடுவது என்பது ஃபித்னாவிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்குரிய முதல் வழி. தனிமையில் ஒதுங்கி என்ன செய்வது? அல்லாஹ்வை வணங்குவதில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது. ஃபித்னாக்கள் அதிகரிக்கிற போதெல்லாம் தன் ஈமானை பாதுகாக்க ஒருவர் செய்ய வேண்டிய முதல் வேலை அல்லாஹ்வை வணங்குவதில் அவர் தன்னை ஓரப்படுத்திக் கொள்வது, சமூகத்திலும் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வது முதன்மை நிலை. இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் இந்நிலை இருக்கிறதா என்று பார்த்தால் குறைவாகத்தான் இருக்கிறது. பல சூழல்களில் இது இல்லாமலேயே இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை வணங்குவதற்காகத்தான் நம்மை படைத்திருக்கிறான். அவ்வாறு அல்லாஹ்வை வணங்குவதற்காக படைக்கப்பட்டிருக்கிற நாம் அதிலிருந்து நம்மை திசை மாற்றுகிற எந்த ஒன்றின் பக்கமும் போய்விடக் கூடாது என்கிற உணர்வை மேற்கொள்ள முயற்சிக்க வேண்டும். தனிமை அதற்குரிய மிக முக்கியமான வழி என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நமக்கு தெரியும், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலருக்கு நிழல் வழங்குவதாக அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். 7 குணங்கள் எவரிடத்திலே இருக்கிறதோ, 7 தன்மைகள் எவரிடத்திலே இருக்கிறதோ அவர்களுக்கு இறைவன் நிழல் வழங்குவதாக, அக்கூட்டத்திற்கு நிழல் வழங்குவதாக அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதிலே கடைசி மனிதர் யார்? ரஜுலுன், ஒரு மனிதர், அவர் தனிமையில் தன்னை ஒதுக்கிக் கொள்கிறார்.
செயல்பாடுகளை நினைவு கூறுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், தனிமையில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அதன் மூலமாக அவர் கண்ணீர் வடிப்பாரையானால் அவரை அல்லாஹ் அவன் நிழலின் பால் அரவணைத்துக் கொள்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். தனிமையில் ஒருவர் செய்ய வேண்டிய ஒன்றை அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுகிறார்கள். அது அல்லாமல் தனிமையில் அமர்ந்து பாவங்களை செய்வதோ, தனிமையில் அமர்ந்து வீணான காரியங்களில் ஈடுபடுவதையோ இந்த செய்தி சொல்லவில்லை. தனிமையில் அமர்வது அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியிலே சொன்னார்கள், குழப்ப சூழலில் ஒரு மனிதனின் மிகப்பெரிய சொத்தாக இருப்பது ஆடு ஆகும். ஆட்டு மந்தை, சில ஆடுகள் அவருடைய மிகப்பெரிய சொத்தாகவே இருக்கும். குழப்ப சூழலில் ஒரு முஃமினுடைய ஆயுதமாக அவன் தன்னை குழப்பத்திலிருந்து தப்பிப்பதற்கான வழியாக அவரிடத்தில் இருப்பது அவனுடைய ஆடு ஆகும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவன் என்ன செய்வான்? இந்த குழப்ப நிலையிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக மலை உச்சியில் போய் அந்த ஆடுகளை மேய்ப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான், அங்கே அவன் செல்வதற்கு காரணம் ஆடு மேய்ப்பதற்கல்ல, தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு அல்லாஹ்வை வணங்குவதற்காகவே அவன் செல்கிறான். குழப்பத்தில் ஈடுபட்டு தானும் நாசமாவதை விட, தன் ஈமானும் அழிந்து போவதை விட எனக்கு சிறந்தது தனிமையாகும். என் ஆட்டை ஓட்டிக்கொண்டு நான் மலை உச்சிக்கு செல்கிறேன், மனிதர்களிலிருந்து தன்னை நான் வேறுபட்டுக் கொள்கிறேன், அங்கே சென்று என் இறைவனை நான் வணங்கிக் கொண்டிருப்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூழலை சொல்லி காட்டுகிறார்கள். எனவே தனிமை அல்லாஹ்வை வணங்குவதற்காக ஏற்படுத்தப்படுவது குழப்பங்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கான வழியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். இது நம்மில் கை கொள்ளப்பட வேண்டும். இன்றைக்கு நாம் சமூக வலைதளங்களோடும் செய்தி தொடர்பு சாதனங்களோடும் நிறைய பழக்கப்பட்டிருக்கிறோம். அது இல்லாமல் நம்மால் இருக்க முடிவதில்லை என்கிற அளவிற்கு அதனோடு ஐக்கியப்பட்டவர்களாக இன்றைக்கு நாம் மாறிவிட்டோம். சமூக ஊடகங்கள், சமூக தொடர்பு சாதனங்கள் என்றொன்று இல்லாமல் இன்றைக்கு எவரும் இல்லை என்று சொல்கிற அளவிற்கு எல்லோரிடத்திலும் இது இன்றைக்கு பரவி இருப்பதை பார்க்கிறோம். அது நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிறதா, நன்மையை உருவாக்குகிறதா என்பதை நாம் சோதித்து பார்ப்போமேயானால் அதை விட தனிமை சிறந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழப்பத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு வழியை சொன்னார்கள். சொன்னது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டலையும் செயல்பாடுகளையும் நாம் பார்க்கிற போது அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள் என்பதை வரலாறு சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னுள்ள காலத்தை நாம் எடுத்து பார்த்தால் மக்காவின் சூழல் குழப்பங்களின் நிறைந்ததாக இருந்தது, குழப்பங்களின் அடையாளமாக இருந்தது. அந்த அளவுக்கு ஃபித்னாக்களும் சோதனைகளும் மனிதர்கள் வியப்பித்து போகிற அமைப்பில் மனிதர்களது வாழ்வு சூழலில் இருந்தது. மோசமானவர்களிலும் மோசமானவர்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு அம்மக்களின் செயல்பாடுகள் இருந்தது. எனவேதான் வரலாறு அந்த காலத்தை ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்கிறது. படித்தவர்கள் இருந்தார்கள், அந்த காலத்தில் படித்தவர்கள் இருந்தார்கள், சரி எது தவறு எது என்பதை புரிந்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் பெருமளவு பாவங்கள் நிகழ்வதற்கு அந்த அறிவு எந்த விதமான தடையையும் ஏற்படுத்தவில்லை. பாவங்களும் குழப்பங்களும் நிறைந்து கொண்டிருக்கிற சூழல் இருந்தது. நஜ்ஜாஷி மன்னர் தன்னிடத்தில் அடைக்கலம் தேடி வந்த, மக்காவில் இருந்து அடைக்கலம் தேடி வந்த முஸ்லிம்களிடத்தில் அவர்கள் யார், எதற்காக இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து கேள்வி கேட்கிறார். அவருடைய நண்பரான அம்ர் இப்னுல் ஆஸ் என்கிற மனிதர் அவருடைய நண்பரோடு அபிசீனியாவுக்கு புறப்பட்டு வந்து, யாரெல்லாம் மக்காவிலிருந்து அபிசீனியாவை வந்து அடைந்தார்களோ
அந்த மக்களை அங்கிருந்து திரும்ப மக்காவிற்கு அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறார். அரசரை சந்தித்து அவர்கள் வந்ததற்கான நோக்கத்தை சொல்கிறார். இவர்கள் மக்காவில் குழப்பத்தை ஏற்படுத்தியவர்கள், குடும்பங்களில் பிளவுகளை ஏற்படுத்தியவர்கள், திரும்ப உங்க ஊர்ல வந்து திரும்ப ஒரு குழப்பத்தை உருவாக்க நினைக்கிறார்கள். எனவே நீ இவர்களை எங்க ஊருக்கு அழைத்து செல்வதற்கு நீங்கள் அனுமதி வழங்க வேண்டும் என்று சொல்கிறார். நஜ்ஜாஷி மன்னர் நல்ல மனிதர், அஸ்ஹமா என்று அழைக்கப்படுகிற அந்த மன்னர் நல்ல மனதுள்ளவராக இருந்தார். ஒரு தரப்பு கருத்தை மாத்திரம் கேட்டு முடிவெடுக்காமல் இன்னொரு தரப்பின் கருத்தை, நியாயத்தை கேட்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். நேரம் அவங்கள்ட்ட போறார், அவங்கள்ட்ட கேட்கிறார், நீங்கள் யார்? உங்களை பற்றி இன்னவாறு விமர்சனம் செய்யப்படுகிறது. மக்காவிலே நீங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். இப்ப அங்கிருந்து இங்கே வந்திருக்கிறீர்கள், இங்கும் குழப்பத்தை ஏற்படுத்த விரும்புகிறீர்கள் என உங்கள் மீது விமர்சனம் வைக்கப்படுகிறது. நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நீங்கள் யார் கேட்கிறார். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய ஐயாமுல் ஜாஹிலிய காலத்து வாழ்க்கை முறையையும் அல்லாஹ்வுடைய தூதர் வந்ததற்கு பின்னால் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதையும் குறிப்பிடுகிறார். அவருடைய வார்த்தை ஐயாமுல் ஜாஹிலிய காலத்தை படம் பிடித்து காட்டுகிறது, அம்மக்களுடைய நிலைப்பாட்டை படம் பிடித்து காட்டுகிறது. அவரிடத்தில் இருந்த முதல் குழப்ப நிலை அல்லாஹ் அல்லாத சிலைகளை வணங்குதல் என்பதாகும். நாங்கள் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தோம். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் சொல்கிறார், நாங்கள் இரத்த உறவுகளை முறித்து வாழ்ந்தோம். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் சொல்கிறார், அநியாயமாக உயிர்களை கொல்லக்கூடியவர்களாக இருந்தோம் சொல்கிறார். அடிமைகளையும் பெண்களையும் மதிக்காதவர்களாக நாங்கள் இருந்தோம் ஐயாமுல் ஜாஹிலிய காலத்திலே சொல்லுகிறார். விபச்சாரம் செய்தோம், வட்டி என்கிற பெரும்பாவம் அதில் ஈடுபட்டோம். இது மாதிரி ஐயாமுல் ஜாஹிலிய காலத்தில் நடைபெற்று வந்த பெரும் பெரும் தவறுகளை நாங்கள் சர்வசாதாரணமாக செய்து வந்தோம், பெண் குழந்தைகளை கொல்வது உட்பட என அவர் முடிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார்கள், இவை அனைத்தையும் தவறு என்று சொன்னார்கள். வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் இல்லை என எங்களுக்கு கற்பித்தார்கள். இரத்த உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னார்கள். அடிமைகளையும் பெண்களையும் மதிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்களுக்குரிய உரிமையை, கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்தின் போதனைகளாக எவைகளை எல்லாம் தங்களுக்கு போதித்து அதனால் தாங்கள் ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்திற்கு நுழைந்தோமோ அந்த செய்தியையும் சேர்த்து சொல்கிறார். ஜாஃபர் இப்னு அபீ தாலிபின் இந்த வார்த்தைகள் ஐயாமுல் ஜாஹிலிய காலத்தில் அம்மக்கள் நடந்து கொண்ட வார்த்தைகள், வாழ்க்கை நிலையை அவருடைய வார்த்தைகள் படம் பிடித்து காட்டுகிறது. அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்திற்கு முன்னுள்ள காலத்தை கழித்தார்கள். காலம் செல்ல செல்ல அம்மக்களின் குழப்ப நிலை, செயல்பாடுகள் இவர்களுக்கு திருப்தியை அளிக்கவில்லை. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் தனிமையை நாடி புறப்பட்டார்கள். இவர்களோடு இருந்தால் நானும் இதே பாவ நிலைக்கு திரும்பிவிட வேண்டும், 10-11 என்பதை போல அவர்களில் ஒருவராக நான் மாறிட நேரிவிடும். எனவே தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் தான் வணங்க தகுதியானவன் யார் என்பதை தேடுவதற்குமான வழியாக தனிமையை அல்லாஹ்வுடைய தூதர் தேர்வு செய்தார்கள். அதன் விளைவு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்திலேயே நபியாக தேர்வு செய்யப்பட்டார் என்பதை வரலாறு சொல்கிறது. தனிமை என்பது அல்லாஹ்வை வணங்குவதற்காக என்று தேர்வு செய்யப்படுமானால் குழப்ப நிலையிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு வழியாக அமையும். இது இஸ்லாம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய முதல் நிலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட ஈமானிய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வமன் யுதிஇல்லாஹ வரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, சகோதர சகோதரிகளே, ஈமான் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கிய பெருமருள். சோதனையான குழப்பமான சூழல்களில் அதை நாம் கவனிக்கவும் அது குறித்த எச்சரிக்கை உணர்வோடும் செயல்படுவது அவசியம். அல்லாஹுடைய தூதன் வழிகாட்டுதலின் அடிப்படையில குழப்பம் நிறைந்திருக்கிற நேரத்தில் நாம் நம்மை தனிமைப்படுத்திக் கொள்வது, அதிலே அல்லாஹுவை அதிகமாக வணக்க வழிபாடுகள் செய்வது குழப்பங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் என்கிற செய்தியை நாம் பார்த்தோம். இரண்டாவது அம்சமாக இருப்பது நாவை கட்டுப்படுத்திக் கொள்வது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி இருக்கிற பெரும் நிஅமத் இந்த நாவு. குழப்பங்களில் அது சரியான முறையில் கடைபிடிக்கப்படுமானால் நாம் தப்பிக்க இயலும். அவ்வாறு குழப்பமான சூழல்களில் அதை நாம் கட்டுப்படுத்த தவறினால் அது இன்னும் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்பதும் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய அம்சம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஈமானோடு தொடர்படுத்தி சொன்னார்கள். மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். யார் அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும், இல்லை என்றால் மௌனமாக இருக்கட்டும். குழப்பமான சூழல்ல சில நேரங்களில் நல்லதை பேசினாலும் அது தவறாக பார்க்கப்படும் என்றால் மௌனித்து இருப்பது நல்லது. நம்முடைய நாவுகளுக்கு எங்கே எப்போ எப்படி பேச வேண்டும் என்கிற முறைமைகளோடு அதை கட்டுப்படுத்திக் கொள்வது அவசியமானது என்பதைத்தான் இஸ்லாம் இரண்டாவது பகுதியாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. பலரும் அல்லாஹ் சொன்னாங்க, நாளை மறுமையில் அதிகமானோர் நரகத்தில் இருப்பதற்கான காரணங்களில் ஒன்று அவருடைய நாவுகளாக சொன்னாங்க. அவருடைய நாவுகள் தவறி பயன்படுத்தப்படுகிற வார்த்தைகள் அவர்களை நரகத்தில் கொண்டு சேர்த்து விடுகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் நாவை பிடித்து வைத்து சொன்னாங்க. தன் கரங்களால் நாவை பிடிச்சுட்டு சொன்னாங்க, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட, இந்த நாவினால் தான் நிறைய பேர் நரகத்தில் நுழைவார்கள் அப்படின்னா. நாம் நரகத்தில் நுழைவதற்கான நம்முடைய ஈமானிய பலகீனங்களுக்கு காரணமாக அமைவது நாம் நாவை தவறாக பயன்படுத்துவதிலே இருக்கிறது. குழப்ப நிலை என்பது அதில் நம்மை உந்தக்கூடியதாக இருக்கும், நம்மை தள்ளக்கூடியதாக இருக்கும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் சீராக இருக்கிறதை விட அவனுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டு விட்டால் முதல்ல சொன்னது நாவை பேணிக்கங்கன்னு சொன்னான். நார்மலா இருக்கிற போது இல்ல, அவனுக்கு ஏதாவது சங்கடங்கள் உருவாச்சு, குழப்பம் ஏற்பட்டுடுச்சு, பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா அவன் முதல்ல கை கொள்ள வேண்டியது அவனுடைய நாவைத்தான். கோபத்துல, வருத்தத்துல, இயலாமையில, டென்ஷன்ல என்கிற சூழல்கள் ஒரு மனிதனுக்கு உருவாகிற போது அவன் எல்லை மீறி போவதனுடைய முதல் அடையாளமே அவனுடைய நாவுதான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே அதற்கு நிறைய சம்பவங்களை நம்ம பார்க்க முடியும், நிறைய செய்திகளை பார்க்க முடியும். நமக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல ஒரு பெண்மணி ஒரு கபருக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்ணை கடந்து செல்கிறார்கள். அந்த அம்மாட்ட சொல்கிறார்கள், நீங்க பொறுமையா இருக்கின்றான். அந்த அம்மா உச்சபட்ச கவலையில இருக்குது. மகன் இறந்ததை தாங்க முடியாத துயரத்துல அந்த அம்மா இருக்குது. இந்த மாதிரி ஒருத்தர் பொறுமையா இருங்க என்று சொன்னதை கேட்ட உடனே அது யாரெல்லாம் பார்க்கல, கோபத்துல ஒரு வார்த்தையை சொல்லிடுது. ரசூலுல்லாஹ்னு கூட அந்த அம்மாவுக்கு தெரியாது. எனக்கு வந்தது உனக்கு வந்தா தெரியும் அந்த அம்மா சொல்லுது. சில நேரங்களில் நாம இந்த வார்த்தையை நம்முடைய கோபத்திலோ இயலாமையிலோ இழப்புகளிலோ இதை நாம் பயன்படுத்துவது உண்டு. அந்த வார்த்தையை அந்த அம்மா சொல்லிடுது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து போயிடுறாங்க. பின்னர் அந்த அம்மாவுக்கு சொல்லப்படுது, ரசூலுல்லாஹ் தான் உன்ட்ட இப்படி மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க பதில் சொன்னது அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்லப்பட்ட பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அந்த அம்மா மன்னிப்பு கேட்குது, நான் தவறா நீங்கன்னு தெரியாம சொல்லிவிடு என்று சொல்லுகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை அஸ்ஸப்ரு இந்த சத்மத்தில் ஊலான்னு சொன்னாங்க. இன்னம ஸப்ரு இந்த சத்மத்தில் ஊலா, பொறுமை என்பது சோதனைகளின் ஆரம்பத்தில் உருவாவதுதான் என்ன சொன்னாங்க. இழப்புகள் உருவானால், குழப்பங்கள் அதிகமானால், பிரச்சனைகள் உருவானால் ஒரு மனிதன் பாதுகாத்துக் கொள்கிற இரண்டாவது முதல் அம்சம் என்பது அவனுடைய நாவுதான். அதை பாதுகாத்துக் கொள்வதன் மூலம் அவர் வெற்றி பெறுகிறார்.
அதை கட்டுப்படுத்த தவறுவதன் மூலம் அவர் பாவியாக மாறுகிறார். எனவே நாம் சோதனை காலகட்டங்களில் நம் நாவை பாதுகாப்பதில் நாம் நிறைய முயற்சி செய்ய வேண்டும். இது இரண்டாவது அம்சமாக இஸ்லாம் சொல்கிறது. மூன்றாவது, அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். பிரச்சனைகள் உருவாகிறதா, குழப்பங்கள் அதிகரிக்கிறதா, தனிமைப்படுகிற அதே நேரம், நாவை கட்டுப்படுத்துகிற அதே நேரம் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லுகிற செய்தி அதுதான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ உஸ்குருல்லாஹ திக்ரன் கஸீரா வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வஅஸீலா. நீங்கள் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் திக்ருகளாக சொல்லி தந்த, தஸ்பீஹாத்துகளாக சொல்லி தந்த எத்தனையோ திக்ருகள், அத்கார்கள் நமக்கு ஹதீஸ்களிலே காணப்படுகிறது. அத்தோடு அல் குர்ஆனிய தொடர்பு என்பதும் அல்லாஹ்வுடைய திக்ரு தான். அல் குர்ஆனை எந்த அளவுக்கு நாம் ஓதுகிறோமோ, படிக்கிறோமோ, தொடர்பை ஏற்படுத்துகிறோமோ, அதுவும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதுதான். அது அல்லாத திக்ருகளை செய்வதிலும் நாம் முயற்சி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அம்சங்களை பேணுவதில் நாம் நிறைய முயற்சி செய்ய வேண்டும். ஒரு பெரும் போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டும். நம் ஈமானை பாதுகாப்பது இன்றைய காலத்தின் மிகப்பெரிய கட்டாயம். சகோதரர்களே, சகோதரிகளே, அதை நாம் முயற்சி செய்ய வேண்டும். எவ்வாறு சஹாபாக்கள் போராடினார்களோ அதுபோல நானும் நீங்களும் இந்த கால சூழலிலே போராட வேண்டும் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். மேலும் அன்பானவர்களே, அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய மகத்தான வேதம். அதனோடு தொடர்பை ஏற்படுத்துவது மகத்தான ஒரு செயல். அதனை ஓதுவது, அதனை ஆராய்வது, அதனை மனனமிடுவது மிகப்பெரிய நற்பாக்கியம் உள்ள அம்சம் என்பதை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. குர்ஆனை மனனமிடுவதில் சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீஸ்களில் குறிப்பிடுவதை நாம பார்க்கலாம். அவ்வாறு யாரேனும் மனனமிட்டால் அவர்களோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது, அவர்களை கண்ணியப்படுத்துவது என்பதும் இஸ்லாம் கற்றுத் தந்திருக்கிற அற்புதமான அம்சம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில நம்முடைய கோயம்புத்தூர் பகுதியில் இயங்கி வரக்கூடிய அல் மனார் ஹிஃப்து மதரசாவுடைய பட்டமளிப்பு நிகழ்ச்சி இன்றைய தினம் மாலை 4 மணி அளவில் போத்தனூர் ரோடு தெண்டல் மஹாலிலே வைத்து நடைபெறவிருக்கிறது. இதுல நம்முடைய மாவட்ட தலைவர் நசீர் ஃபிர்தௌசி அவர்கள் தலைமை ஏற்று நடத்துகிறார்கள். நம்முடைய ஜமாத்துடைய மாநில துணை பொதுச் செயலாளரான சகோதரர் ஹனீஃபா அவர்கள் வாழ்த்துரை வழங்க, நம்முடைய ஜமாத்துடைய தலைவர் அப்துல் காதிர் மதனி ஹபிதகுல்லா அவர்கள் பட்டமளிப்புரை நிகழ்த்த இருக்கிறார்கள். சகோதர சகோதரிகள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பயன்பெறுமாறும், அந்த குர்ஆனை மனனமிட்ட சிறார்களை கண்ணியப்படுத்துமாறும் உங்களை அன்பாய் கேட்டுக்கொண்டு, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நல்லதொரு ஈமானையும், நல்லதொரு வாழ்க்கையையும், நல்லதொரு முடிவையும், நல்லதொரு மறுமை வாழ்க்கையும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி அருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வஸ்தஃபீஹி அன்னி வ அன்கும் வ அன் ஸாயிரில் முஸ்லிமீன வல் முஃமினீன அஜ்மஈன் வ ذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹி அலம் மா தஸ்னஊன்.